விஜய் சித்ராவுடைய மறைவிலிருந்து இப்போ வரைக்கும் கூட பல பேரும் மீண்டு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு இவங்களுடைய மரணம். என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்காக இப்படி பண்ணாங்க? ரொம்பவே போல்டான கேர்ள் ஆச்சு. இப்படிலாம் பண்ண முடியுமா? அதுக்கு மன உளைச்சல் காரணமா, மன அழுத்தம் காரணமா, இல்லை கணவர் காரணமா, பண பிரச்சனையா, இப்படி ஒரு பக்கம் டாக்கிஸ் போக, இன்னொரு பக்கம் இது எல்லாத்துமே செட்டப் தான், இவங்களை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய வருங்கால கணவர் மேல கேஸ்லாம் கூட ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்துட்டாரு. ஸோ கடைசி வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் தெரியாத நிலையில தான் இதே மாதிரி இன்னொரு சின்னத்திரை நடிகை தற்கொலை பண்ணிட்டாங்கன்ற செய்தி சோசியல் மீடியால மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மக்கள் கிட்ட போவாங்க. அதனாலதான் சின்னத்திரையை பல பேரும் விரும்பி பெரிய திரையினை விட்டுட்டு கூட இப்ப சின்னத்திரைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நெருக்கத்தை, அதாவது மக்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் கனெக்ட் பண்ற வகையில சின்னத்திரை இருக்கு. ஸோ டே டு டே லைஃப்ல ஒரு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு இல்ல பக்கத்து வீட்டுக்கார பையன் அப்படின்னு சொல்ற வகையில தான் அந்த சின்னத்திரை இருக்கிறதுனால தான் நிறைய பேர் அதை விரும்பி வராங்க. அந்த மாதிரி கிடைச்ச ரோலை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு பல போராட்டங்கள், பல உழைப்பு, பல மன அழுத்தம் இதெல்லாம் கடந்து தான் இந்த ஒரு ஒர்க்கை பண்றாங்க. எல்லாமே ஒர்க் தான். எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கும், எல்லா இடத்துலயும் மன அழுத்தம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அது இயற்கையா வந்தா பரவாயில்ல, நம்மளாம் என்னைக்குமே எடுக்கவே கூடாது. யாருக்கு தான் இங்க பிரச்சனை இல்லை நம்ம சொல்லிடலாம். இப்ப இவங்களுடைய இறப்பை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமான முடிவு எடுத்தாங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இறப்பு கோழைத்தனமான முடிவு அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய உயிரை மாய்க்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா அவங்க எல்லாத்தைய பத்தியும் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. என்ன நடக்கும், ஏது நடக்கும்லாம் தெரியாமலாம் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. இது சரியான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பு. கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனைக்கும் இறப்பு தீர்வு ஆகாது. ஏன்னா இப்ப இருக்கிற சொசைட்டில நம்ம எத்தனை நாள் உயிரோடு இருப்போம் தெரியல. அது மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அவ்வளோ வியாதிகள். நேத்து நல்லா இருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல நம்ம இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கவே கூடாது. இவங்களுடைய மரணத்துல இருந்து லெசனா மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே தற்கொலை அப்படின்றது தீர்வு ஆகாது. அதை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. இவங்க சின்னத்திரை அப்படின்றதுனால இது ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்பட்டு வருது. அதாவது மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் பெருசா பேசப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் பேசப்படுது. ஸோ இவங்களுக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா 39. இவங்க பாக்கியலட்சுமிலையும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஹீரோயினோட சிஸ்டரான சீதாவுடைய மாமியார் கேரக்டர், அதாவது எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான டிராஃபிக் போலீஸ் அருணோடைய அம்மா கேரக்டர் பண்ணவங்க தான் இவங்க. இவங்களுக்கு அந்த சீரியல்ல அந்த ஸ்கோப் ரொம்பவே அதிகம். ஏன்னா இவங்களை வச்சுதான் கதை, இவங்களுக்காக தான் அந்த திருமணம் இப்படிலாம் போயிட்டு இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி முடிவு எடுத்துறாங்க அப்படின்ட்டு அந்த சீரியல்ல நடிக்கிறவங்களே இப்படி சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா அவங்களுடைய சித்தப்பான்னு சொல்லப்படுற ஒரு நபர் ரீசெண்டா ஒரு பைட் கொடுத்திருந்தாரு. அதுல அவளை மாதிரி ஒரு அயல் லேடியா பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப போல்டானவர், ரொம்ப செல்லமான பொண்ணு, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா பேசுவா, அவ இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும், அவ எப்படிப்பட்ட பொண்ணுனா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் தான் காரணம். அந்த மன அழுத்தம் மீடியா ஃபீல்ட்ல தான் வந்தது, சீரியல்ல தான் ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுதான் காரணம். மற்றபடி பிரச்சனை வீட்டிலன்றாங்க. எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை, கணவன் மனைவிக்கும் பிரச்சனை வரதான் செய்யும், அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அவரு சொன்னதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. என்னன்னா கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான தீர்வு கிடைக்கதான் போகுது. அதனாலதான் இவங்க அவங்களுடைய கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு 10 நாள் அவங்களுடைய அம்மா வீடு சைதாப்பேட்டில் இருக்கு, அங்க போயிருக்காங்க ராஜேஸ்வரி. ஸோ அங்கதான் அவங்க அம்மாவோடைய பிபி மாத்திரையை எக்கச்சக்கமா போட்டு மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம் நினைக்கும் போதுதான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ராஜேஸ்வரிக்கு நிறைய பட வாய்ப்புகளும் நிறைய சீரியல் வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது. இந்த நிலையில எப்படி அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் கிடையாது, இவங்க தீவிரமான முருகர் பக்தியா, அண்டு இவங்க முருகருக்காக வெளியிலலாம் வேல் வாங்கி காணிக்கை செலுத்திருக்காங்களாம். எக்மோர்ல தான் இவங்களுடைய மகளுக்கு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய மகளுக்கு 13 வயசு ஆகுதாம். அவங்களுக்கு பூ புனித நீராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாளைக்கு நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கும் போது இதை பத்தி டிஸ்கஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகள் மட்டும் இல்லாம ஒரு மகன் 20 வயதுல ஹேமந்த் குமார் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காராம். அவரு ட்ரிபிள் முடிச்சிருக்கிறதா கூட சொல்லப்படுது. ஸோ இவங்களுடைய கணவர் ஃபுல் அண்ட் ஃபுல் குடிதான், எனி டைம் குடியில இருந்திருக்காரு. ஆனா அவரையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு ஒரு அழகான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் நடக்குமா. அவங்க கணவர் நேம் சதீஷ். ஸோ ஒரு 7 நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப பெரிய சண்டை நடந்து அவங்க அம்மா விட்டு கோச்சிட்டு போயிருக்காங்க. என்னதான் கோச்சிட்டு போன
போனாலும் ஒரு மன அமைதிக்காக தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. எப்படி அங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. அண்ட் குடும்ப பிரச்சனை தான் காரணம்னா அவங்க எப்பயும் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய கணவர் அந்த அளவுக்கு குடி குடி குடின்னு அவ்வளோ அடிக்டடா இருந்த சமயத்திலேயே அவர் மேல கொண்டு வரணும்னு இவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. என்ன நமக்கு இவ்வளவு ப்ரெஷர் அப்படின்ட்டு நினைச்சா அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இதை வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்றாருன்னா, சின்ன திரையா இருக்கட்டும் வெள்ளித்திரையா இருக்கட்டும், வெள்ளித்திரையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த படங்கள் முடிஞ்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனா சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் டே டு டே என்ன எபிசோட் வரணுமோ அதை சுட சுட வந்து கொடுக்குறாங்க. அதனால ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலேயே மன அழுத்தங்கள் வர்றதுக்கான காரணம் இருக்கு. ஸோ அதுதான் வாய்ப்பா இருக்குமே தவிர குடும்ப பிரச்சனை அப்படின்றதுலாம் அதெல்லாம் செகண்டரியா தான் இருக்கும். இப்படி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இவரு சொல்றதும் கரெக்ட் தான். ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது தான் முக்கியமா மன அழுத்தம். அது கூட குடும்ப பிரச்சனையும் சேர்ந்திருக்கலாம். ஏன்னா குடும்ப பிரச்சனை இருக்கும்போது எப்படி அவங்களுடைய மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம கம்பம் மீனா இவங்க கூட இருக்கிற போட்டோ ஷேர் பண்ணி ரொம்பவே எமோஷனலா இருக்காங்க. நீ சொல்லுவியே நான் ஒரு 10 ஆம்பளைக்கு சமம், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு தனியாளா நிற்கும் போது கூட சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது உனக்கே ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை, நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு முடிவெடுத்த, உன் குழந்தைங்களை யாரு பார்த்துப்பா, நீ உன் குழந்தைங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்வியே, இதுக்கப்புறம் யாரு இருக்கா, இந்த சொசைட்டில ஒருத்தனை கீழே தள்ளிட்டு தான் மேலே வரணும் அப்படின்ற சமுதாயத்துல இருக்கிறத விட நான் செத்தே போறேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டியா, நீ இப்பவும் ஒரு கோழை கிடையாது, சாகணும் உயிரை மாய்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது எவ்வளவு பெரிய முடிவு. அதையே நீ பண்ணியிருக்கனா, நீ எந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஆளு, சரி இங்கதான் உனக்கு நிம்மதி கிடைக்கல, நீ அங்க போயாவது நிம்மதியா இரு அப்படின்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கம்பம் மீனா ரொம்பவே வருத்தத்தோட இந்த பதிவை போட்டிருக்காங்க. உண்மையாலே இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செஞ்சிருக்கு. அது குடும்ப பிரச்சனைன்ட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க மீடியா பிரச்சனையோ மீடியால இருக்கிறவங்க குடும்ப பிரச்சனை இப்படி மாறி மாறி சொன்னாலுமே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனையை இவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத சமயத்துல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே இதை விட பயங்கரமான பிரச்சனைகள் வேற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட இருக்கு. எல்லாத்துக்குமே தீர்வு மரணம் அப்படின்னா இங்க யாருமே உயிரோட இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க. 39 வயசுலாம் இறக்குற வயசே கிடையாது. இயற்கையா நடக்கிற மரணத்தை தாண்டி இந்த மாதிரி நம்மளுடைய உயிரை வந்து எடுக்கக்கூடாது. நம்மளை நம்பி நம்மளுடைய உயிரா நினைக்கிற குழந்தைங்க இருக்காங்க, நமக்காக இருந்த அப்பா அம்மா இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க எதுவும் பண்ணிட்டாங்க இல்லை யாரோ ஒருத்தங்க எதுவும் சொல்லிட்டாங்கன்றதுக்காக இந்த மாதிரி தவறுதலான முடிவை தயவு செய்து யாரும் எடுக்காதீங்க. ஸோ இப்போதான் இவங்க வளர்ந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ் ராஜேஸ்வரி.